We welcome you all in the blessed name of Lord Jesus Christ on the third evening of our Blessed Convention 2025. 2025 ஆண்டின் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கன்வென்ஷனுடைய மூன்றாம் நாள் மாலை கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். God was so good that He granted this year also one more convention in our lives. கர்த்தர் நமக்கு மிகவும் நல்லவராய் இருந்து இந்த வருடமும் கூட இன்னும் ஒரு கன்வென்ஷனை நம்முடைய வாழ்க்கையில் காண செய்திருக்கிறார். And brought us in the third evening of our convention into His presence to hear the word of God. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக இந்த மூன்றாம் நாள் மாலையிலும் அவருடைய சமூகத்தில் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். Tonight God should speak to us according to our needs from His holy word. From the word of God, let's all pray together. நம்முடைய தேவைகளை அறிந்தவராக தம்முடைய பரிசுத்த வார்த்தைகளிலிருந்து கர்த்தர் நம் யாவரோடும் பேசும்படியாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். Father, we praise you and thank you, Lord. Father, various natured people have come over here. Thou knows all their needs, O Lord, Father. Therefore, Lord, we pray thee, O God. Deal with them, Lord. Savior, from the holy word, speak to them, Lord. We are nothing, we are only dust and ash. We can't do anything without you, Lord. We do humble ourselves. Let thy name alone should be glorified. To ask this prayer in Jesus' name. Amen. Shall we open our Bibles to the book of Job, chapter 7, and let's read verses 17 and 18. யோபின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதங்களை நாம் திருப்பி 17, 18 வசனங்களை வாசிப்போம். மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? What is man that thou shouldest magnify him, and thou shouldest set thine heart upon him, and that thou shouldest visit him every morning and try him every moment? Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Here we have read that what is man that thou shouldest magnify him, and that thou shouldest set thine heart upon him. மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். And in verse 18 we have read, and that thou shouldest visit him every morning and try him every moment. காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். This book of Job also called the book of wisdom. இந்த யோபின் புஸ்தகத்தை ஞானத்தின் புஸ்தகம் என்றும் சொல்லலாம். This man Job, he was a such person who got the testimony from God that he was a upright man. இந்த யோபு ஒரு உத்தமன் என்று கர்த்தராலே சாட்சி பெற்ற மனிதனாய் இருந்தான். Fourth thing we can see God testified about him. அவனை குறித்து 4 காரியங்களில் தேவன் சாட்சி பகர்கிறதை நாம் பார்க்கிறோம். Job chapter 1 and verse 8, when we read, there we can see God told 4 things about him. யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் அவனை குறித்து 4 காரியங்களை சொன்னதாக பார்க்கிறோம். And the Lord said unto Satan, hast thou considered my servant Job, and there is none like him in the earth, a perfect and an upright man, one that feareth God and escheweth evil. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். At the same time also, the same thing we can see there, Job chapter 2 and verse 3, same thing is repeated by God about Job. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யோபை குறித்து அதே சாட்சியை தேவன் மறுபடியும் சொல்வதை 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம். Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. He was not dropped from heaven, he also lived upon this earth as you and I are living. Still, he maintained his life in such a way whereby he could get beautiful testimony from God. யோபு ஏதோ வானத்திலிருந்து குதித்து வந்தவன் அல்ல, நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக இந்த பூமியில் ஜீவித்தவன். ஆனால் தேவன் அவனை குறித்து ஒரு அழகான சாட்சியை சொல்லத்தக்கதான விதத்தில் தன்னுடைய ஜீவியத்தை நேர்த்தியாக அவன் காத்துக்கொள்ளக்கூடியவனாயிருந்தான். Man is the creation of God. மனிதன் தேவனுடைய சிருஷ்டிப்பாய் இருக்கிறான். And we all know how man was created by God. தேவன் எப்படி மனிதனை சிருஷ்டித்தார் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். Genesis chapter 2 verse 7 we can see how man was created. It is written there. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மனிதன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான் என்று அங்கே எழுதி இருக்கிறது. Man was created of the dust of the earth, and God put his breath into his nostrils and he became a living soul. Bible says 2:7.
ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான் என்று வேதம் சொல்லுகிறது. That's why God is visiting this man every morning and try him every moment. எனவேதான் காலைதோறும் இந்த மனிதனை தேவன் சந்திக்கிறார், விசாரிக்கிறார், நிமிஷந்தோறும் அவனை சோதித்து அறிகிறார். We are also come into the same first man Adam who was created by God. நாமும் கூட தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதான அந்த முதலாம் ஆதாமிலிருந்து தோன்றினவர்களாக இருக்கிறோம். We are the descendants of Adam. நாம் ஆதாமின் சந்ததியாக இருக்கிறோம். As God took care about Adam when after he was created, in the same way God is taking care of us. எப்படி ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பிற்பாடு தேவன் அவனை நன்றாக பராமரித்துக் கொண்டாரோ அதே போல தேவன் நம்மை நல்ல விதத்தில் பராமரிக்கிறவராயிருக்கிறார். But in this message, dear one, I would like to highlight about morning, why God visits every morning to man. இந்த தூதிலே காலைதோறும் தேவன் ஏன் மனிதனை விசாரிக்கும்படி அவனை சந்திக்கிறார் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். There are so many blessings which are connected with the morning and are related to human being. மனிதர்களோடு சம்பந்தப்படுத்தி அதிகாலையில் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் பல ஆசீர்வாதங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. So this is what by the grace of God, what God has revealed to me and put into my heart, I would like to share with you. தேவன் எனக்கு வெளிப்படுத்தி என்னுடைய இருதயத்தில் அவருடைய கிருபையினால் வைத்ததான வார்த்தைகளை நான் இந்த தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Sevenfold blessing I will show you from the word of God, which are related with the morning and the same time related to you and me. அதிகாலையோடு சம்பந்தப்பட்ட 7 ஆசீர்வாதங்கள் எனக்கும் உங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Everybody like morning. எல்லாருக்கும் காலை நேரம் என்றால் பிடித்தமானது. One meaning of morning mean light. காலை என்பதனுடைய ஒரு அர்த்தம் விளக்கு அல்லது வெளிச்சம் உதிக்கிற நேரம். When morning breaks, we see the light. விடியற் காலை எழும்பும்போது நாம் ஒரு வெளிச்சத்தை காண்கிறோம். And everybody like light. எல்லாருக்கும் வெளிச்சம் என்றால் இஷ்டம். God himself is light. தேவன் தாமே ஒளியாக இருக்கிறார். First John chapter 1 and verse 5, when we read, we can see there God is light and in him there is no darkness at all. முதலாம் யோவான் 1 அதிகாரம் 5 வசனத்தில் நாம் வாசிக்கும்போது தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று படிக்கிறோம். God is light and there is no darkness at all, say the word of God. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. And also God loves light. தேவன் வெளிச்சத்தை சிநேகிக்கிறார். Not only that, he made the first day light itself, Bible says. வேதம் முதலாம் நாளில் தேவன் வெளிச்சத்தை சிருஷ்டித்ததாக சொல்லுகிறது. That's why morning has so many blessings which are connected with the humanity, with you and me who have already come into this meeting hall tonight. இந்த இரவு இந்த மீட்டிங் ஹாலுக்குள் கூடி இருக்கிறதான நம் ஒவ்வொருவரை குறித்தும் மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட அதிகாலையின் ஆசீர்வாதங்களை குறித்து வேதம் பல விதங்களில் நமக்கு சொல்லுகிறது. And let us go step by step and see what are those blessings which are connected with this morning. இந்த காலையோடு சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்பதை படிப்படியாக நாம் சிந்திப்போம். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Since you have come in this meeting, God knows your need, and through this message I wish and I believe that God will visit you and he will bless you. நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறபடியால் தேவன் உங்கள் தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறார். இந்த தூதின் மூலமாக கர்த்தர் உங்களை சந்திப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதே என்னுடைய விருப்பமாய் இருக்கிறது, என்னுடைய விசுவாசமுமாய் இருக்கிறது. As you have come in the presence of God, you have no need to return in the same way. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் வந்த வண்ணமாக திரும்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. Jesus said, if anyone will come unto me, no wise I will cast him out. என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று இயேசு சொன்னார். Yes, tonight if you will come to Jesus, he will not cast you out. Whatever your state, whatever your condition may be, he will bless you. இன்றைக்கு இரவு நீங்கள் தேவ சமூகத்தில் இயேசுவண்டைக்கு வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய நிலவரம் என்னவா இருந்தாலும் சரி, அவர் உங்களை தள்ள மாட்டார், உங்களை ஆசீர்வதிப்பார். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். But you must fully come to Jesus tonight if you are still far from him. ஆனால் இன்னமும் நீங்கள் இயேசுவுக்கு தூரமாக இருப்பீர்களானால் நீங்கள் முழுமையாக இயேசுவண்டைக்கு இன்றைக்கு இரவு வர வேண்டியதாக இருக்கிறது. Yes, Jesus said, my son, my daughter, give your heart to me and let thy eyes walk on see my ways. இயேசு சொல்லுகிறார், என் மகனே என் மகளே
உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்க கடவது. Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. So when, dear ones, you will give yourself in the hands of the Lord, God will accept you, He will make you His child, and you will be a blessed person upon this earth. அருமையானவர்களே, நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை தேவனுக்கு கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை சந்திப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை இந்த பூமியிலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக மாற்றுவார். So let us see the first blessing which is connected with the morning. அதிகாலையோடு அல்லது காலை நேரத்தோடு சம்பந்தப்பட்டதான முதல் ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கலாம். When we read Psalm 30 and verse 5, 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, Psalm 30 and verse 5, when we read, it is written, joy comes in the morning. 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் விடியற் காலத்திலே களிப்புண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Psalm 30 and verse 5, it is written there. 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். For his anger endureth but a moment, in his favor is life. Weeping may endure for a night, but joy cometh in the morning. But joy cometh in the morning. விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். Brother and sister, here we have read what blessing we get in the morning. அருமையான சகோதரனே சகோதரியே, காலையில் நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான ஆசீர்வாதம் என்ன என்பதை இந்த வசனத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். It is written about the weeping also, but weeping only for a night. சாயங்காலத்தில் அழுகை தங்கும் என்று அழுகை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு இரவு தான் அந்த அழுகை நீடிக்கும். All your sorrows and weeping will go away from you when you will come to morning. நீங்கள் காலை நேரத்துக்கு வந்து சேரும்போது எல்லா அழுகையும் கூக்குரலும் உங்களை விட்டு நீங்கிவிடும். You may be weeping, you may be in sorrow, you may be in problem, suffering, difficulties, worries and care, but when you come to morning, everything will go away from you. நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், நீங்கள் துக்கத்தில் இருக்கலாம், நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம், நீங்கள் பலவிதமான உபத்திரவங்களினூடாக கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் அதிகாலை நேரத்துக்கு நீங்கள் கடந்து வந்தால் அந்த எல்லா துக்கமும் அழுகையும் உங்களை விட்டு நீங்கிவிடும். Joy comes in the morning. How this joy comes in the morning in our lives? விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த களிப்பு, இந்த சந்தோஷம் நம்முடைய ஜீவியத்தில் கடந்து வருகிறது? I will show you 4 ways how this joy comes to us. இந்த சந்தோஷம் எப்படி நம்மை வந்து சேருகிறது என்பதை குறித்து 4 விதங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Psalm 51 and verse 12, when we read, it is written, joy through the salvation. 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் இரட்சணியத்தின் சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. There we see that the psalmist said, Lord, restore the joy of thy salvation. அங்கே சங்கீதக்காரன் உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று கேட்கிறான். So if you want to get this joy which come in the morning, you must be saved. நீங்கள் இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அந்த காலை நேரத்துக்கு வந்து சேர வேண்டும். அதாவது நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். Sin takes away the joy from our heart. பாவம் நம்முடைய இருதயத்திலிருந்து சந்தோஷத்தை எடுத்து போடுகிறது. Sin and all the unsanctified natures and evil, if we have in us, in our heart, it will not give us joy, rather it will give us sorrow upon sorrows. பாவத்தையும் பொல்லாப்பையும் சகல பரிசுத்தமாக்கப்படாத சுபாவங்களையும் நம்முடைய ஜீவியத்தில் நாம் வைத்துக் கொண்டிருப்போமானால், இருதயத்தில் வைத்திருப்போமானால் அது நமக்கு சந்தோஷத்தை தராது, மாறாக துக்கத்தை தான் உண்டு பண்ணும். But when we read Psalm 51 and verse 12, it is written, restore unto me the joy of thy salvation. 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் உமது இரட்சணியத்தை, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. How this salvation comes to us? எப்படி இந்த ரட்சிப்பு நமக்கு வருகிறது? Bible explains everything very clearly. வேதம் எல்லாவற்றையும் தெள்ளத் தெளிவாக விளக்கி சொல்லுகிறது. Romans chapter 10 ரோமர் 10ஆம் அதிகாரம் verse 9 and 10, when we read, we can see there how one can get salvation. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்கும் போது எப்படி ஒருவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அங்கே படிக்கிறோம். That if thou shalt confess with thy mouth the Lord Jesus, and shalt believe in thine heart that God has raised him from the dead, thou shalt be saved. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். And verse 10, it is written, for with the heart man believeth unto righteousness, and with the mouth
confession is made unto salvation. 10ஆம் வசனத்திலே நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். So to get the salvation, one must believe in his heart that Jesus Christ died for him on the cross of Calvary for his sin, and with his mouth he must confess all his sin. Then he will be washed by the blood of Jesus and he will be saved. ரட்சிக்கப்பட வேண்டுமானால் ஒருவர் கர்த்தராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசித்து அதை தன்னுடைய பாவங்களை மெய்மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்யும்போது, தன்னுடைய வாயினால் இயேசுவை அறிக்கை செய்யும்போது கர்த்தருடைய பரிசுத்த விலையேற பெற்ற இரத்தம் அவனுடைய பாவங்களை மன்னித்து கழுவி அவன் ரட்சிக்கப்படுவான். No one can say that I have never committed sin. நான் ஒருபோதும் பாவம் செய்ததே இல்லை என்று ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. Bible itself says all committed sin and come short of the glory of God. வேதமே சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். Wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். But thanks be to God, through Lord and Savior Jesus Christ, we get the eternal life which is the gift of God. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான கிருபை வரமோ அது நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். After you get this joy by getting salvation, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இந்த சந்தோஷத்தை நாம் அடைந்த பிற்பாடு you should not stop there. அங்கேயே நாம் நின்று விடக்கூடாது. There we see the second step which gives joy. சந்தோஷத்தை கொடுக்கிறதான இரண்டாவது படியை குறித்து நாம் பார்க்கிறோம். And it comes to us through the water baptism. அது தண்ணீர் ஞானஸ்நானத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. This is what we see in between Philip and that eunuch. இதுதான் பிலிப்புவுக்கும் மந்திரிக்கும் இடையே நடந்ததான அந்த சம்பாஷணையிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். Acts chapter 8 and verse 39 when we read, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, it is written there, and when they were come up out of the water, the Spirit of the Lord caught away Philip, that the eunuch saw him no more, and he went on his way rejoicing. அப்போஸ்தலர் 8:39 அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். So brother and sister, very clearly it is written that this man was baptized by evangelist Philip, but after he baptized him, the Spirit took him away. இந்த வேத பகுதி தெளிவாக நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த எத்தியோப்பிய மந்திரி சுவிசேஷகனாகிய பிலிப்புவின் கையினால் தண்ணீரில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். ஞானஸ்நானம் பெற்று அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பிற்பாடு கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். And this eunuch, who was baptized by evangelist Philip, he went on his way rejoicing with joy. பிலிப்பின் கையினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட இந்த எத்தியோப்பிய மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். Baptism is not an option, but it is must. ஞானஸ்நானம் வேண்டுமானால் எடுக்கலாம் என்று நம்முடைய விருப்ப தேர்வு அல்ல, அது ஒரு கட்டாயமான காரியமாக இருக்கிறது. Salvation is not an option, but it is must. ரட்சிப்பும் நம்முடைய விருப்ப தேர்வு அல்ல, அது கட்டாயமாய் பெற வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. If anyone go to heaven, he must be saved. He must get salvation, and that salvation only come through Lord and Savior Jesus Christ, because he only died for the whole humanity on the cross of Calvary. எந்த மனுஷனானாலும் சரி, அவன் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மூலமாய் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் ஒருவர்தான் மனிதனுடைய பாவங்களுக்காக மரித்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமே பாவ மன்னிப்பை பெற்று பரலோகத்துக்கு செல்லக்கூடியதான தகுதியை அடைவார்கள். Man is sinner by two ways. மனிதன் ரெண்டு விதங்களில் பாவியாய் இருக்கிறான். Sinner by action and sinner by nature. முதலாவது அவன் தன்னுடைய துர்க்கிரியைகளினால் பாவியாய் இருக்கிறான். இரண்டாவது தன்னுடைய சுபாவத்தின்படியே அவன் பாவியாய் இருக்கிறான். That mean action sin and the birth sin. அதாவது கிரியைகளால் செய்யப்படுகிற பாவம் ஜென்ம பாவம். But when a person obey in water the baptism, he get rid from the nature sin. ஒருவன் தண்ணீர் ஞானஸ்நானத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது அந்த ஜென்ம பாவத்திலிருந்து பாவ சுபாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை உண்டாகிறது. He reckoned himself at the time of water baptism that he dead to sin. அவன் ஞானஸ்நானம் எடுக்கும் போதே நான் பாவத்துக்கு மரித்தேன் என்று எண்ணிக்கொள்ள துவங்குகிறான். Sin will never die, but we have to die for sin. பாவம் ஒருபோதும் மரிக்கிறதில்லை, நாம் தான் பாவத்துக்கு மரிக்கிறோம். And this happened at the time of water baptism by faith. இது ஞானஸ்நானம் எடுக்கும் போது விசுவாசத்தினால் நமக்குள் நடைபெறுகிற ஒரு கிரியை. Glory to God. தேவனுக்கு மகிமை. And if you are not taken water baptism so far, make a new decision tonight itself and obey in water baptism, you will have joy upon joy. நீங்கள் தண்ணீர் ஞானஸ்நானம் பெறாத ஒரு நபராக இருந்தால் இன்றைக்கு இரவே ஒரு சரியான தீர்மானம் எடுத்து தண்ணீர் ஞானஸ்நானத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒரு புதிய சந்தோஷம் கிடைக்கும். And the third thing which gives us joy,
நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மூன்றாவது காரியம் Romans chapter 14 and verse 17 when we read, ரோமர் 14:17 நாம் படிக்கும் பொழுது there is a joy in the Holy Ghost. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். Romans chapter 14 verse 17, kingdom of God is not meat and drink, but it is righteousness, peace and joy in the Holy Ghost. ரோமர் 14:17 இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமுமாய் இருக்கிறது. First at the time of salvation you get joy. When you be in water baptism, your joy increases. When you are baptized in the Holy Spirit, you get fullness of joy. முதலாவதாக நீங்கள் ரட்சிக்கப்படும் போது நீங்கள் ஒரு சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். தண்ணீர் ஞானஸ்நானத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது அந்த சந்தோஷம் அதிகரிக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அந்த சந்தோஷம் பரிபூர்ணம் அடைகிறது. Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். And the fourth thing we see, the joy comes to us when we keep fellowship with the apostles. நான்காவதாக இந்த சந்தோஷம் நமக்குள் வருகிறதான வழிமுறையை குறித்து நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலர்களோடு ஐக்கியப்பட்டு இருக்கும் போது அந்த சந்தோஷம் உண்டாகிறதாக பார்க்கிறோம். Where we read that? எங்கே அதை வாசிக்கிறோம்? When we read 1 John chapter 1 verses 3 and 4. முதலாம் யோவான் முதலாம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது 1 John chapter 1 verses 3 and 4, there we can see this joy which comes through the fellowship. யோவான் எழுதின முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம் 3-4 வசனங்களில் ஐக்கியத்தினால் உண்டாகிறதான சந்தோஷத்தை குறித்து நாம் படிக்கிறோம். I will read to you 1 John chapter 1 verse 3. முதலாம் யோவான் முதலாம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். That which we have seen and heard declare we unto you, that ye also may have fellowship with us, and truly our fellowship is with the Father and with his Son Jesus Christ. And verse 4, and these things write we unto you, that your joy may be full. நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொன்ன பிற்பாடு 4ஆம் வசனத்தில் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் என்று சொல்லுகிறார். Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். So therefore, dear brother and sister, if you want to have the joy to the fullest, you must keep fellowship with the apostle, as Apostle John said here. அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே சொல்லுகிறது போல உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்கள் விரும்பினால் நீங்கள் அப்போஸ்தலர்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். This fellowship will help you to know more about the doctrine in order to continue in this joy, to get more joy in the kingdom of God. நீங்கள் இந்த சந்தோஷத்தில் நிலைத்திருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த சந்தோஷத்தை நிறைவாக பெற்று அனுபவிக்க உங்களுக்கு தேவையானது அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருப்பது. அந்த உபதேசத்தை நீங்கள் அறிய வேண்டுமானால் இந்த ஐக்கியத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். Yes, that's why we see on the day of Pentecost who got salvation and baptized, it is written Acts chapter 2 and verse 42, they continued steadfastly in the apostle doctrine and fellowship. எனவேதான் பெந்தேகோஸ்தே நாளில் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை குறித்து நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Therefore, dear brother and sister, don't stop to keep fellowship with the apostle, with the servants of God, to whom God has appointed in the church. தேவன் சபையில் ஏற்படுத்தி இருக்கிறதான அப்போஸ்தலர்களோடு தேவ ஊழியர்களோடு உங்களுடைய ஐக்கியத்தை நீங்கள் நிறுத்திக் கொள்ள கூடாது. Joy comes in the morning. விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். Our Jesus is called the bright and the morning star. நம்முடைய இயேசு பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறார். Revelation chapter 22 and verse 16, it is written there. வெளிப்படுத்தல் 22:16 அந்த பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Jesus said, I am the bright and the morning star. இயேசு பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறார். Joy comes in the morning. In other words, joy comes from Jesus, who said, I am the bright and the morning star. விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும் என்று சொல்லும்போது நான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி அல்லது அதிகாலை நட்சத்திரமா இருக்கிறேன் என்று சொன்னதான இயேசுவிடத்திலிருந்து இந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது. Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. When it said morning, that blessing connected with the morning, try to understand, I am speaking about Lord and Savior Jesus Christ. அதிகாலையோடு சம்பந்தப்பட்டதான ஆசீர்வாதங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது அதிகாலை என்று நான் கர்த்தராகிய இயேசுவை குறிப்பிடுகிறேன் என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டு இந்த தூதை கவனிக்க வேண்டும். Because Jesus is called the morning star. ஏனென்றால் இயேசுதான் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறார். He created morning.
அவர்தான் அதிகாலையை சிருஷ்டித்தார். He himself is the morning star. அவரே விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறார். So all the blessing for whole humanity, it comes through Lord and Savior Jesus Christ. எனவே முழு மனுக்குலத்துக்கும் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே வருகிறது. So joy comes in the morning. எனவே அதிகாலையில் விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும். And we have read 4 ways to receive this joy. இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கான 4 வழிமுறைகளை இப்பொழுது நாம் வாசித்திருக்கிறோம். Now I have told you very clearly in the first point itself how we can get this joy. இந்த சந்தோஷத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த முதலாம் குறிப்பிலேயே நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கி சொல்லி இருக்கிறேன். Or how Jesus can give us joy. இல்லாவிட்டால் இயேசு நமக்கு எப்படி சந்தோஷத்தை தர முடியும் என்பதை நான் சொல்லி இருக்கிறேன். When you repent, when you take water baptism, when you are baptized in the Holy Spirit and keep fellowship with the apostle, you will grow joy upon God, joy into your lives. முதலாவது நீங்கள் மனம் திரும்பும்போது, இரண்டாவது நீங்கள் தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படியும் போது, மூன்றாவது நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது, நான்காவது நீங்கள் அப்போஸ்தலர்களோடு உள்ள ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளும் போது நீங்கள் அந்த சந்தோஷத்தில் வளர்ந்து சந்தோஷத்தின் மேல் சந்தோஷத்தை உங்களுடைய ஜீவியத்தில் அடைவீர்கள். Number 2. இரண்டாவது விஷயத்துக்கு When we வருவோம். read the book of Genesis chapter 22. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, Book of Genesis chapter 22 and verse 3 when we read, ஆதியாகமம் 22:3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, then we see another way which we get joy through the morning. அதிகாலையிலே நமக்கு கிடைக்கிறதான அந்த சந்தோஷத்தின் இன்னொரு வழிமுறையை நாம் படிக்கிறோம். And this we can learn from the life of Abraham. இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கிறோம். You know, God blessed Abraham in his old age with a promised son whose name was Isaac. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனாகிய ஈசாக்கை தந்து ஆபிரகாமுடைய முதிர் வயதில் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்ததாக நாம் அறிந்திருக்கிறோம். And now God knew that he loves Isaac. இப்பொழுது ஆபிரகாம் ஈசாக்கை நேசிப்பது ஆண்டவருக்கு தெரியும். That's why we see God told to Abraham, offer thy son Isaac whom thou lovest. நீ நேசிக்கிற உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ எனக்கு பலி செலுத்து என்று ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார். In verse 2 it is written there. 2ஆம் வசனத்தில் நாம் அதை படிக்கிறோம். And he said, take now thy son, thine only son Isaac whom thou lovest. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு போ. And get thee into the land of Moriah and offer him there for a burnt offering. மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. It was very hard thing for him. இது அவனுக்கு மிகவும் கடினமான ஒரு But காரியமாயிருந்தது. see what Abraham did in the morning. ஆனால் அதிகாலையிலே ஆபிரகாம் என்ன செய்தான் பாருங்கள். Verse 3 it is written. 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Genesis chapter 22 and verse 3. ஆதியாகமம் 22:3. And Abraham rose up early in the morning. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்தான். And he took his son Isaac with him. ஈசாக்கை தன்னோடு கூட்டிக் கொண்டு. What here morning speaks about in the life of Abraham? இங்கே ஆபிரகாமின் வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இந்த அதிகாலை எதை குறிக்கிறது? Here morning speaks in the life of Abraham obeying the commandment of God. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பொறுத்தமட்டில் அதிகாலை நேரம் என்பது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதை காட்டுகிறது. There are so many commandments of God we see in the word of God for the church. சபைக்கு தேவன் கொடுத்ததான பல்வேறு கட்டளைகளை நாம் வேதத்தில் படிக்கிறோம். But here in the case of Abraham, who is called the father of believer, a hard task was asked him to do. ஆனால் ஆபிரகாமை பொறுத்த விஷயத்தில் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற அவனுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை செய்வதற்கு மிகவும் அரிதான கடினமான ஒரு வேலையாய் இருந்தது. But we see God tested him before that also he was found faithful. ஆண்டவர் அவனை சோதித்தார். அதற்கு முன்னமே கூட அவன் உண்மை உள்ளவனாய் தான் இருந்தான். But in the previous test was not so hard as it is here. ஆனால் இப்பொழுது நேரிட்டிருக்கிற இந்த சோதனையை போல கடந்த சோதனைகள் அவ்வளவு கடினமாக இருக்கவில்லை. If God say you offer your son as a burnt sacrifice, do you think it is very easy? தேவன் உங்களை பார்த்து உங்களுடைய குமாரனை எனக்கு தகன பலியாக பலியிடு என்று சொன்னால் அது லகுவா இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Until and unless you hard your heart, in sense mean to love God more than your children, you cannot do this. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை காட்டிலும் தேவனை அதிகமாய் நேசிக்கும் அளவுக்கு உங்களுடைய இருதயத்தை கல்லாக்கி கொண்டால் ஒழிய இதை யாரும் செய்ய முடியாது. Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. But this man Abraham did. ஆனால் ஆபிரகாம் என்கிற இந்த மனிதன் அதை செய்து விட்டான்.
But we see when he obeyed God's commandment wholeheartedly, ஆனால் முழு இதயத்தோடும் அவன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த போது see, a lamb was provided in the place of his son Isaac. ஈசாக்கின் இடத்தில் ஒரு ஆட்டுக்கடாவை தேவன் அங்கே ஏற்படுத்தி இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். And there we see when he got the lamb in the place of Isaac, we see he gave the name of that place Jehovah Jireh. ஈசாக்குக்கு பதிலாக அந்த இடத்தில் ஒரு ஆட்டுக்கடாவை தேவன் ஆயத்தம் பண்ணினதை ஆபிரகாம் கண்டபோது அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். In verse 14, the same chapter we can see. அதே அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். In verse 13 it is written, 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. And Abraham lifted up his eyes and looked, and behold, behind him a ram caught in the thickest by his horns. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். And Abraham took it and made him a burnt offering in the stead of his son. அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். And in verse 14, 14ஆம் வசனம், and Abraham called the name of that place Jehovah Jireh. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். Glory be to God. தேவனுக்கு மகிமை Brother உண்டாவதாக. and sister, when you obey God's commandment, though it will be difficult for you, அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு கடினமா இருந்தாலும் தேவன் கொடுக்கிற கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, when you will obey God's commandment with suffering, God will become your Jehovah Jireh. நீங்கள் முழு இதயத்தோடும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது தேவன் உங்களுடைய யெகோவா ஈரேவாக மாறுவார். Jehovah Jireh means God will provide. யெகோவா ஈரே என்று சொன்னால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். God will provide all your needs. கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். But this blessing which you can receive by morning or through Lord Jesus Christ by obeying Him. ஆனால் நீங்கள் இந்த காலையின் மூலமாய் அல்லது கர்த்தராகிய இயேசுவின் மூலமாய் பெற்றுக்கொள்கிறதான இந்த ஆசீர்வாதம் கீழ்ப்படிதலின் மூலமாக வருகிறது. Not only he got the revelation that Jehovah is a Jireh, he will supply all my needs. அவன் யெகோவா ஈரே கர்த்தரினுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார் என்ற வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, When we read book of Gospel of Saint Matthew chapter 22, மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது there we see how God called to Abraham. இங்கே தேவன் எப்படி ஆபிரகாமை கூப்பிடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். Chapter 22, there we see God said, I am the God of Abraham. மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் நான் ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிறேன் என்று தேவன் தன்னை பற்றி சொல்லுகிறார். Matthew chapter 22 and verse 32, God said, I am the God of Abraham. மத்தேயு 22 தமிழில் 31ஆம் வசனத்தில் தேவன் தான் ஆபிரகாமின் தேவன் என்று தன்னை குறித்து குறிப்பிடுகிறார். Oh dear brother and sister, in the second place we see the blessing which we can get through the morning as Abraham got through the obedience. God said, I am the God of Abraham. இரண்டாவதாக நாம் அதிகாலையில் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை குறித்து நாம் படிக்கிறோம். ஆபிரகாம் கீழ்ப்படிதலின் மூலமாய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் நான் ஆபிரகாமின் தேவன் என்று தன்னை சொல்லும் அளவுக்கு அவன் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொண்டான். Everybody believe that there is a God, but few people believe that the same God can become their personal God. எல்லாரும் ஒரு தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்கள். ஆனால் வெகு சிலர் மாத்திரமே அந்த மெய்யான தேவன் என்னுடைய தனிப்பட்ட தேவன் என்று அறிந்திருக்கிறார்கள். But dear brother and sister, what we read here in Matthew chapter 22 and verse 32, God became personal God to Abraham. ஆனால் அருமையான சகோதரனே சகோதரியே, இங்கே நாம் என்ன படிக்கிறோம்? மத்தேயு 22:31 தேவன் ஆபிரகாமுடைய சொந்த தனிப்பட்ட தேவனாக மாறினார். God is not respecter of any person. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. You may belong to any caste and creed. If you will obey the commandments of God, this God can become your personal God. நீங்கள் எந்த தேசத்தை அல்லது எந்த ஜாதியை எந்த பாஷையை சேர்ந்தவர்களா இருக்கலாம், ஆனால் நீங்கள் விசுவாசித்தால் இந்த தேவன் உங்களுடைய தனிப்பட்ட சொந்த தேவனாக மாறுவார். Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Therefore the second place we see the blessing which come through the morning is God will become our personal God by obeying His commandment. இரண்டாவதாக அதிகாலையில் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நாம் இப்படி புரிந்து கொள்ளலாம். நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்முடைய தனிப்பட்ட தேவனாக மாறுகிறார். Generally we see God commanded everywhere that men should repent from their sin. பொதுவான கட்டளைகளாக நாம் பார்க்கும்போது முதலாவது எங்கும் உள்ள எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுவதாக நாம் Acts பார்க்கிறோம். chapter 17 and verse 30 it is written there. அப்போஸ்தலர் 17:30 அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. This is the commandment of God for every
every man that they should repent. ஒவ்வொரு மனிதரை குறித்த தேவனுடைய கட்டளை அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதா இருக்கிறது என்று அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். So therefore, if you have not obeyed, if you are not obeying the commandments of God, make a new decision in this convention. Obey all the commandments of God. God will become your personal God and he will become your Jehovah Jireh God. ஏதாவது குறிப்பிட்ட தேவனுடைய கட்டளைக்கு நீங்கள் இதுவரையிலும் கீழ்ப்படியாமல் இருந்தாலோ அல்லது பொதுவாக தேவனுடைய கட்டளைகளுக்கு தொடர்ந்து கீழ்ப்படியாதவர்களாக நீங்கள் இருந்தாலோ இந்த கன்வென்ஷன்ல நான் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன் என்று ஒரு புதிய தீர்மானம் எடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய யெகோவா ஈரேவாக மாறுவார். மாத்திரமல்ல உங்களுடைய தனிப்பட்ட சொந்த தேவனாக மாறுவார். Number 3. மூன்றாவதாக When we read Genesis chapter 31 and verse 55. ஆதியாகமம் 31:55 நாம் வாசிக்கும் பொழுது Genesis chapter 31 and verse 55, what we read there? ஆதியாகமம் 31:55 நாம் என்ன வாசிக்கிறோம்? Then we read about Laban. He also rose in the morning and kissed the children of Jacob and returned to his place. லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து, அதாவது யாக்கோபின் சந்ததிகளை ஆசீர்வதித்து பிற்பாடு தன்னுடைய இடத்துக்கு திரும்பி போனதாக படிக்கிறோம். Genesis chapter 31 and verse 55, it is written, and early in the morning Laban rose up. ஆதியாகமம் 31:55 லாபான் அதிகாலமே எழுந்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And kissed his sons and his daughter and blessed them, and Laban departed and returned unto his place. தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனான். Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். But what we see in this verse related with Laban, what he did in the morning. இங்கே லாபானோடு சம்பந்தப்படுத்தி அவன் அதிகாலையில் செய்ததான காரியத்தை குறித்து வேதம் எழுதி இருக்கிறது. In the same chapter verse 44 when we read, அதே அதிகாரம் 44ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது it is written there that he made a covenant between him and Jacob. அங்கே தனக்கும் யாக்கோபுக்கும் இடையே அவன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினதாக நாம் படிக்கிறோம். Genesis chapter 31 and verse 44. ஆதியாகமம் 31:44. What we read here, அங்கே நாம் என்ன படிக்கிறோம்? and now therefore come thou, let us make a covenant, I and thou, and let it be for a witness between me and thee. இப்பொழுது எனக்கும் உனக்கும் சாட்சியா இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவோம் என்றான். So here we see Laban, he rose up in the morning, speaks about making the covenant between him and Jacob. லாபான் அதிகாலையில் எழுந்திருந்தது அவனுக்கும் யாக்கோபுக்கும் இடையே இருக்கிறதான அந்த உடன்படிக்கை குறித்து சொல்லுகிறது. He left from Jacob only after making the covenant. அவன் யாக்கோபை விட்டு கடந்து செல்வதற்கு முன்னதாக இந்த உடன்படிக்கையை செய்துதான் கடந்து போகிறான். Now dear brother and sister, morning speaks about we too make a covenant with our God. அதிகாலை என்று சொல்வது நாம் ஆண்டவரோடு செய்கிறதான உடன்படிக்கையை குறிக்கிறது. We must make a covenant with our Jesus who is called the morning star. விடிவெள்ளி நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறதான நம்முடைய இயேசுவோடு கூட நாம் ஒரு உடன்படிக்கையை செய்ய வேண்டும். We should make a such covenant which should not be forgotten. மறக்கப்படாத ஒரு உடன்படிக்கையை நாம் செய்ய வேண்டும். Sometimes we make a covenant during the convention, but when the convention is over, after a few days or after a few months, we will forget that covenant. சில நேரங்களில் இப்படிப்பட்ட கன்வென்ஷன் சமயத்தில் நாம் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்கிறோம். கன்வென்ஷன் முடிந்த பிற்பாடு சில நாட்கள் கழித்து அந்த உடன்படிக்கையை மறந்தே போகிறோம். But I will show you from the word of God, from the book of Jeremiah, chapter 50 and verses 4 and 5. ஆனால் எரேமியாவின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் வேதம் சொல்லி இருக்கிற காரியம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டட்டும். Then we read about the children of Israel and the Judah. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் யூதா புத்திரரை குறித்தும் நாம் படிக்கிறோம். In verse 4 it is written that, in verse 4 it is written, in those days and in that time, say the Lord, the children of Israel shall come, they and the children of Judah together, going and weeping, they shall go and seek the Lord their God. நான்காம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள், அவர்களும் யூதா புத்திரரும் ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And what they shall ask? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? In verse 5 it is written, they shall ask the way to Zion with their faces thitherward, saying, come,
and let us join ourselves to the Lord in a perpetual covenant that shall not be forgotten. மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம் வாருங்கள் என்று சீயோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்களாம். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. So therefore, dear brothers and sisters, we have read about the children of Israel and the children of Judah. They asked the way to Zion and joined with the Lord with the perpetual covenant. எனவே இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் சீயோனுக்கு போகிற வழி எது என்று கேட்டு விசாரித்து மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் கர்த்தரோடு சேர்ந்து கொள்கிறார்கள் என்று அவர்களை குறித்து நாம் படிக்கிறோம். Zion and the New Jerusalem is the eternal habitation for the church, including both the workers and the believers as well. சீயோனும் புதிய எருசலேமும் விசுவாசிகளும் கர்த்தருடைய ஊழியர்களும் ஆகிய சபைக்கு நியமிக்கப்பட்டதான நித்திய வாசஸ்தலமாக இருக்கிறது. But we should make a perpetual covenant with God which should not be forgotten. Then only we can become saints in the sight of God, and definitely we will be seen in the rapture in order to be with Jesus in New Jerusalem and Zion. நாம் கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டு வருகையிலே நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு கூட சீயோனிலும் புதிய எருசலேமிலும் காணப்படும்படியாக நாம் மறக்கப்படாத ஒரு நித்திய உடன்படிக்கையை நம்முடைய தேவனோடு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Brother and sister, perpetual covenants makes us as saints. நித்திய உடன்படிக்கை சகோதரனே சகோதரியே அதுதான் நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றுகிறது. If we are breaking our covenants, we cannot become saints. நாம் உடன்படிக்கையை முறித்து போடுகிறவர்களாக இருந்தால் நாம் பரிசுத்தவான்களாக ஒருபோதும் மாற முடியாது. If our covenant will be perpetual, unbreakable, then only we can become saints in the sight of God, Bible says. நாம் தேவனுடைய பார்வையில் பரிசுத்தவான்களாக மாற வேண்டுமானால் நம்முடைய உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக முறிக்கப்படாத உடன்படிக்கையாக இருந்தால் மாத்திரமே நாம் தேவனுடைய பார்வையில் பரிசுத்தவான்களாக முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. Psalm 50 and verse 5 when we read. 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது What we read there? அங்கே என்ன படிக்கிறோம்? Gather my saints together unto me, those that have made a covenant with me by sacrifice. பலியினால் என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Therefore, dear brothers and sisters, எனவே அருமையான சகோதரனே சகோதரியே, what about our covenant? நம்முடைய உடன்படிக்கை பற்றிய விஷயம் என்ன? Are we faithful in our covenants or not? நாம் நம்முடைய உடன்படிக்கைகளில் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லையா? We made so many covenants with our God. நாம் நம்முடைய தேவனோடு பல உடன்படிக்கைகளை செய்கிறோம். Lord, I will be faithful. கர்த்தாவே நான் உண்மையா இருப்பேன். I will be holy. நான் பரிசுத்தமா இருப்பேன். I will obey you. I will obey you, I will love you. நான் உமக்கு கீழ்ப்படிவேன், உம்மை நேசிப்பேன். So this way we make covenant with our God. இப்படி நாம் தேவனோடு உடன்படிக்கைகளை செய்கிறோம். But we should be faithful till the very end. ஆனால் அதில் நாம் முடிவு பரியந்தம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டியது Then அவசியம். only we can become saints, and such saints will be taken up when Jesus comes. அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட முடியும். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் மாத்திரமே இயேசு வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். Therefore, dear brothers and sisters, அருமையான சகோதரனே சகோதரியே, our covenant should not be broken. நம்முடைய உடன்படிக்கை முறிக்கப்படக்கூடாது. Even we have to pay the price of our life, still we should be faithful. நம்முடைய உயிரையே அதற்கு விலையாக கொடுக்க வேண்டி வந்தாலும் சரி அந்த உடன்படிக்கையில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். As Saint Paul said, who shall separate us from the love of Christ? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று பரிசுத்த பவுல் சொன்னது போல, Shall tribulation, shall distress, peril, hunger, thirst, nothing can separate us. உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. Glory be to God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். When we come to the next point, அடுத்த குறிப்புக்கு நாம் வரும்போது Genesis chapter 24. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், Genesis chapter 24 and verse 54 when we read. ஆதியாகமம் 24:54 நாம் வாசிக்கும் பொழுது What we read there? அங்கே என்ன படிக்கிறோம்? Then we read about the servant of Abraham. அங்கே ஆபிரகாமின் ஊழியக்காரனை குறித்து நாம் படிக்கிறோம். He was sent with a great commission. அவன் ஒரு பெரிய வேலை அவனுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டவனாக அனுப்பப்படுகிறான். A great work was commissioned to him to do. ஒரு பெரிய வேலை அவனிடத்தில் உத்தரவாதமாக அவன் செய்யும்படி ஒப்புவிக்கப்பட்டது. And when that work was done, அந்த வேலை முடிந்த பிற்பாடு only one night he stayed in that house. அந்த இடத்தில் ஒரே இரவு தான் அவன் தங்கினான். When we read verse 54, 54ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது Genesis chapter 24 and verse 54, ஆதியாகமம் 24:54, and they did eat and drink, he and the men that were with him, and tarried all night. And they rose up in the morning, and he said,
send me away unto my master. பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன் என் எஜமானிடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். So here we see that Eliezer, he told in the house of Rebekah that his desire. இங்கே எலியாசர் ரெபெக்காளின் வீட்டாரிடத்தில் தன்னுடைய வாஞ்சையை தெரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். What was his desire? அவனுடைய வாஞ்சை என்ன? Send me away unto my master. என் எஜமானிடத்துக்கு என்னை அனுப்பி விடுங்கள். So brother sister, who is our master? அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய எஜமான் யார்? First of all, let us see who are the master of Eliezer. முதலாவதாக எலியாசருடைய எஜமான் யார் என்பதை நாம் கவனிப்போம். First he told Abraham his master. முதலாவதாக ஆபிரகாமை அவன் தன்னுடைய எஜமான் என்று குறிப்பிடுகிறான். But here he told Isaac his master. ஆனால் இந்த இடத்தில் ஈசாக்கை தான் தன்னுடைய எஜமான் என்று அவன் குறிப்பிடுகிறான். Glory be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's why when we see in the verse 65, the same chapter, எனவேதான் அதே அதிகாரம் 65ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது, when Rebekah asked who this man, then he said, it is my master. ரெபெக்காள் அந்த மனிதன் யார் என்று கேட்டபோது அவர்தான் என் எஜமான் என்று ஈசாக்கை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். So he told, send me away unto my master. 54ஆம் வசனத்தில் என் எஜமானிடத்துக்கு என்னை அனுப்பி விடுங்கள் என்று அவன் சொல்லுகிறான். We should also have the same desire to go back to our master, which is Jesus. நாமும் கூட நம்முடைய எஜமானாகிய இயேசுவினிடத்தில் திரும்பி போகக்கூடிய அதே வாஞ்சை உடையவர்களாக இருக்க வேண்டும். Because Jesus, he has saved us and he has promised us that he has gone to prepare a place for us. When he will come back, when he prepare the place, he will come back and take us where he is. He is our master. ஏனென்றால் இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார் மாத்திரமல்ல, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் உங்களிடத்தில் வந்து நான் இருக்கிற இடத்துல நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படியாக உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அவரே நம்முடைய எஜமானாய் இருக்கிறார். That's why when we read John the Gospel chapter 13 and verse 13, எனவே யோவான் 13 நாம் படிக்கும்போது what we read there, அங்கே நாம் என்ன படிக்கிறோம்? Jesus said, you call me master and Lord, you say well, for so I am. நீங்கள் என்னை போதகர் என்றும் அதாவது எஜமான் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். So we have a master to whom we approach. நாம் அணுகக்கூடியதான ஒரு எஜமான் நமக்கு இருக்கிறார். And that is our Lord and Savior Jesus Christ. அவரே நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். When we see book of Genesis chapter 45 and verse 28, ஆதியாகமம் 45:28 நாம் வாசிக்கும் பொழுது, we see there when this Jacob, he heard that Joseph is alive, யாக்கோபு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்தில், then he said, it is enough. இது போதும் என்று சொல்லுகிறார். He said, it is enough that my son Joseph is alive. I will go and see him before I die. என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன். Genesis chapter 45 and verse 28. ஆதியாகமம் 45:28 இப்படி வாசிக்கிறோம். And Israel said, it is enough. Joseph my son is yet alive. I will go and see him before I die. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன். Therefore, dear brother and sister, எனவே அருமையான சகோதரனே சகோதரியே, see the desire of the servant of Abraham. Now send me way to my master. ஆபிரகாமின் ஊழியக்காரனுடைய வாஞ்சையை பாருங்கள், என் எஜமானிடத்துக்கு போகும்படி என்னை அனுப்பி விடுங்கள் என்று அவன் சொல்லுகிறான். So we should also have desire that before I die, I must prepare myself to see my master, which is Jesus. நாமும் கூட இதே வாஞ்சையை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதாவது நான் மரிக்கிறதற்கு முன்னதாக என்னுடைய எஜமானா இருக்கிற என்னுடைய கர்த்தராகிய இயேசுவை காணும்படி என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். Let me tell you, seeing Jesus is not decision after the death, but it is before death. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இயேசுவை காண்கிற அனுபவம் அது நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு தீர்மானிக்கப்படுகிற ஒன்று அல்ல. அது நாம் உயிரோடு இருக்கும் போதே மரிக்கிறதுக்கு முன்னமே தீர்மானிக்கப்படுகிற ஒரு அனுபவம். Hallelujah. Before I die, I must prepare myself to see my master Jesus. நான் மரணம் அடைவதற்கு முன்னே என்னுடைய எஜமானனாகிய இயேசுவை போய் பார்க்கும்படி என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். This is what we have seen in the life of Israel.
Jacob, he said, before I die, I will go and see my son Joseph. இதுதான் யாக்கோபு என்னப்பட்ட இஸ்ரவேலுடைய தீர்மானமாய் இருந்தது. அவன் சொல்லுகிறான், நான் மரணம் அடையும் முன்னே என் குமாரனாகிய யோசேப்பை போய் பார்ப்பேன். So let me tell you once again, let me repeat. Seeing Jesus taking decision not after the death, but it is before the death. Yes. நான் மறுபடியும் இதை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். இயேசுவை காண்கிற அந்த தீர்மானம் நாம் மரிப்பதற்கு பிற்பாடு தீர்மானிக்கப்படுகிற ஒன்று அல்ல. அது நாம் மரிக்கிறதுக்கு முன்னமே தீர்மானிக்கப்படுகிற ஒரு விஷயம். Death may come at any time. மரணம் எந்த நேரத்திலும் நமக்கு சம்பவிக்கலாம். Two things will take place at any time. ரெண்டு காரியங்கள் எந்த நேரத்திலும் நமக்கு சம்பவிக்கலாம். Rapture or departure. வருகையோ அல்லது நம்முடைய மரணமோ. Rapture or departure may take at any time. வருகையோ மரணமோ எந்த நேரத்திலும் சம்பவிக்கலாம். Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Therefore we should be ready at all the time. எனவே எந்த நேரத்திலும் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். How it could possible? எப்படி அது சாத்தியப்படும்? When we have desire to see our master. நம்முடைய எஜமானை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை நமக்கு இருக்கும்போது அது சாத்தியமாகும். Yes, when we have a desire to see our master, then only we can be ready all the time. நம்முடைய எஜமானை காண வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை நமக்குள் இருக்கும்போது மாத்திரமே எந்த நேரத்திலும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக நம்மை காத்துக்கொள்ள முடியும். Number 5. ஐந்தாவது, when we read Genesis chapter 19. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, Genesis chapter 19 and verse 15, when we read, ஆதியாகமம் 19:15 வாசிக்கும் பொழுது, what we read there, Genesis chapter 19 and verse 15. ஆதியாகமம் 19:15 நாம் என்ன படிக்கிறோம்? It is written there, I will read to you. நான் வாசிக்கிறேன். And when the morning arose, then the angels hastened Lot, saying, Arise, take thy wife and thy 2 daughters which are here, lest thou be consumed in the iniquity of the city. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். So here what we read, இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? the ministry of the angels. இங்கே தூதர்களுடைய ஊழியத்தை நாம் பார்க்கிறோம். Ministry of the angel we see here. தூதர்களின் ஊழியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். And we see they were sent by God to Sodom and Gomorrah, where the righteous Lot lived. நீதிமானாகிய லோத்து வசித்து வந்ததான சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு தேவனால் இந்த தூதர்கள் அனுப்பப்பட்டதாக நாம் அறிகிறோம். Angels are also compared with the consecrated servants of God. இந்த தூதர்களை நாம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதான ஊழியர்களுக்கும் ஒப்பிட்டு பேசலாம். So God has kept in the church so that they may warn the believer, so that they may not be destroyed with the iniquities of this world. இந்த உலகத்தின் அசுத்தத்தினால் அல்லது இந்த உலகத்தின் அசுத்தத்தினால் வரும் தண்டனையினால் நீங்கள் அழிந்து போகக்கூடாது என்று விசுவாசிகளை எச்சரிக்கும்படியாக தேவ ஊழியர்கள் சபையில் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். So that's why we see they said to him, Arise, make haste. எனவே தான் நீ எழுந்திரு என்று அவனை துரிதப்படுத்தினார்கள். And they told him 3 things. 3 காரியங்களை அவனிடத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள். Brother and sister, to escape from the iniquity which we see in this world, இந்த உலகத்தில் இருக்கிறதான அக்கிரமத்துக்கு நாம் தப்பும்படியாக 3 things we must do. 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். And this is what it was told by the angel to this family Lot. இந்த லோத்தின் குடும்பத்துக்கு தூதர்கள் இந்த காரியத்தை தான் அறிவுறுத்தினார்கள். I will read to you the same chapter verse 17. அதே அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். And it came to pass when they had brought them forth abroad that he said, Escape for thy life. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் முதலாவது உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லுகிறார். The first thing which they told to him, look not behind thee. முதலாவது அவனுக்கு சொல்லப்பட்ட காரியம், நீ பின்னிட்டு பார்க்காதே. The ministry of the angel, the ministry of the sons of God will teach the church, you should not look back, you should not become backslider, otherwise you will destroy it with the iniquity of this world. சபையின் தூதர்களாய் இருக்கிற கர்த்தருடைய பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஊழியர்களுடைய ஊழியத்தின் முதல் பகுதி என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒருபோதும் பின்னிட்டு பார்க்க கூடாது. நீங்கள் பின்னிட்டு திரும்பி பார்த்தால் இந்த உலகத்துக்கு தன்னுடைய அக்கிரமத்தினால் வரப்போகிற தண்டனையிலே நீங்கள் அழிந்து போவீர்கள். Looking back shows the backsliding.
திரும்பி பார்ப்பது என்பது பின்மாற்றத்தை குறிக்கிறது. Look behind not. That means should not become backslider. நீ பின்னிட்டு பாராதே என்று சொன்னால் நீ பின்மாற்றக்காரனாக மாறிவிடாதே. Christ is not coming for the backslider, but is coming those who are in the first love, in the first faith. கிறிஸ்து ஆதி அன்பிலும் ஆதி விசுவாசத்திலும் இருக்கிறவர்களுக்காக தானே வருகிறாரே தவிர பின்மாற்றம் அடைந்தவர்களுக்காக அவர் வரப்போகிறதில்லை. That's why church should be always found in the first love, in the first faith. எனவே சபையானது எப்பொழுதும் ஆதி அன்பிலும் ஆதி விசுவாசத்திலும் காணப்பட வேண்டும். Second thing what we see in the 17th verse, இரண்டாவதாக 17ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? neither stay thou in all the plain. இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. That means we should not, after getting knowing the great, knowing this revelation or the about the rapture and the deeper truths, we should not live an ordinary life. அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு இந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிறதான சத்தியங்களை எல்லாம் அறிந்த பிற்பாடு அதை வெளிப்படுத்தலாக பெற்றுக்கொண்ட பிற்பாடு நாம் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை செய்யக்கூடாது என்பதை இது காட்டுகிறது. When we see about the children of Israel when they were in Egypt, Pharaoh told, you keep your some people here and even your cattle and don't go very far. You can worship the Lord in this nearby. இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று எகிப்திலிருந்து பார்வோனை கேட்டுக்கொண்ட போது இந்த பார்வோன் பல சமரசங்களை அவர்களுக்கு முன்னதாக வைத்ததாக நாம் பார்க்கிறோம். உங்கள் பிள்ளைகள் குழந்தைகள் இங்கே இருக்கட்டும் என்று சொல்லுகிறான், உங்கள் ஆடு மாடுகளை இங்கே நிறுத்தி வையுங்கள் என்று சொல்லுகிறான், புருஷர்களாகிய நீங்கள் மாத்திரம் போங்கள் என்று சொல்லுகிறான், அதிக தூரம் போக வேண்டாம் என்று சொல்லுகிறான். இப்படி பல காரியங்களை அவன் சொல்லுகிறான். They said, no, we will go 3-day journey in the wilderness and we will worship the God there. ஆனால் அவர்களோ மறுத்து நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் அங்கேதான் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள். They took the suffering path. அவர்கள் பாடுகளின் பாதையை தெரிந்து கொண்டார்கள். Christian life, though it is full of suffering, but still it is full of hope and joy. கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகளால் நிறைந்ததா இருந்தாலும் மறுபக்கத்தில் அது நம்பிக்கையினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைந்ததா இருக்கிறது. Yes, brother and sister, but first suffering, then glory. முதலாவது பாடுகள், அதை தொடர்ந்து மகிமை. First cross, then crown. முதலாவது சிலுவை, அதை தொடர்ந்து கிரீடம். Hallelujah. Glory be to God. தேவனுக்கு மகிமை And உண்டாவதாக. the third thing it told, escape to the mountain lest thou be consumed. மூன்றாவதாக தூதன் சொன்னது, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. You know, the mountain speaks about the hard thing. மலை என்பது கடினமான ஒரு பகுதியை காட்டுகிறது என்று நமக்கு தெரியும். But there is a safety for us. ஆனால் அங்கே நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். We see Jesus also many times he went to the mountain and prayed. இயேசுவும் கூட பலமுறை மலையின் மேல் ஏறி ஜெபித்ததாக நாம் பார்க்கிறோம். But Lord said, so, Lord, let it not be so. ஆனால் லோத்து அப்படியெல்லாம் ஆண்டவனே என்று சொல்லிவிட்டான். He was not willing to go to mountain. அவன் மலைக்கு ஏறி போக மனம் அற்றவனாய் இருந்தான். And we know what was the end of his life because he did not go to the mountain. மலையின் மேல் ஏறி போக அவனுக்கு மனம் இல்லாதபடியினால் அவனுடைய வாழ்க்கையின் முடிவு என்ன என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். Glory be to God. தேவனுக்கு மகிமை. If we will deny to suffer, understand the sin will rule over us. நாம் பாடுபட தயங்கினால் பாவம் நம்மை ஆளுகை செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். That's why 1 Peter chapter 4 and verse 1 it is written, they that suffer in the flesh ceased from sin. எனவே தான் முதலாம் பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ் 2ஆம் வசனம், மாம்சத்தில் பாடுபடுகிறவர்கள் அவர்கள் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். Dear brother and sister, when these angels, the servants of God, warn you about the destruction which will take place in this world, you must obey it. Don't say it is a hard thing, I cannot do that, otherwise you cannot overcome sin. சபையின் தூதர்களாக இருக்கிறதான அப்போஸ்தல ஊழியர்கள் உங்களுக்கு இப்படிப்பட்ட எச்சரிப்புகளை கொடுக்கும்போது இந்த உலகத்துக்கு வருகிற தண்டனைக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படி உங்களுக்கு வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கும்போது லோத்தை போல அப்படியெல்லாம் ஆண்டவரே என்னால் முடியாது, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அப்படி நீங்கள் பாடுபட தயங்குவீர்கள் என்றால் உங்களால் பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்க முடியாது. Though the angel took care of them, but he was not willing to go to mountain. That's why we see he gave birth to nations which became the enemies of the children of Israel. தூதர்கள் இவ்வளவாய் அவர்களை பராமரித்து அவர்களுக்கு உதவி செய்த பிற்பாடும் கூட அவன் மலைக்கு ஓடி போக மனமற்றவனாய் இருந்தபடியினால் சபிக்கப்பட்ட 2 சந்ததிகளை அவன் பெற்றெடுத்தான். அந்த சந்ததிகள் இஸ்ரவேல் ஜனத்துக்கு சத்துருக்களாகவே இருந்தார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 3 things we see it was told by the angel to Lot's family to escape their life, but he did not obey that. லோத்தின் குடும்பத்துக்கு தூதர்கள் 3 காரியங்களை அறிவுரையாக சொன்னார்கள் வரக்கூடிய அழிவிலிருந்து தப்பிக்கும்படியாக. ஆனால் அவர்கள் அதுக்கு கீழ்ப்படியவில்லை என்று நாம் புரிந்து கொண்டோம். Servants of God, they will not misguide you, but they will lead you.
கர்த்தருடைய ஊழியர்கள் உங்களை தவறாக வழிநடத்த மாட்டார்கள், உங்களை சரியாக நடத்துவார்கள். They will take you to the right path, provided you must fully surrender. நீங்கள் முழுமையாக உங்களை ஒப்படைக்கும் பட்சத்தில் அவர்கள் மூலமாக கர்த்தர் உங்களை சரியான பாதையில் நடத்துவார். Because without the help of the servants of God, you cannot become perfect, as the Bible says. ஏனென்றால் வேதம் சொல்லுகிற பிரகாரம் கர்த்தருடைய ஊழியர்களுடைய உதவி இல்லாமல் நீங்கள் பூரணப்பட முடியாது. This perfection, ministry of perfection, God has given in the hands of the servants of God by the grace of God. We read Colossians 1:28. கொலோசியர் 1:28 நாம் வாசிக்கிற பிரகாரம் கர்த்தருடைய கிருபையினால் சபையை பூரணப்படுத்துகிறதான இந்த வேலையை கர்த்தருடைய ஊழியர்களுடைய கையில் தேவன் ஒப்புவித்திருக்கிறார். Therefore, when you will obey, then your life will be safe. எனவே நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். And there will be no end of your hope. உங்களுடைய நம்பிக்கைக்கு ஒருபோதும் முடிவு இருக்காது. You will definitely seen with Jesus on Mount Zion and also in New Jerusalem. அதாவது உங்களுடைய நம்பிக்கை முடிவில்லாததா இருக்கும். நீங்கள் நிச்சயமாகவே இயேசுவோடு கூட சீயோனிலும் புதிய எருசலேமிலும் காணப்படுவீர்கள். Number 6. ஆறாவது விஷயம். When we read 2 Peter chapter 1. 2 பேதுரு 1 நாம் 2 Peter chapter 1 and verse 19 when we read. 2 பேதுரு 19 நாம் படிக்கும்போது 2 Peter chapter 1 verse 19 what we read. 2 பேதுரு 19 நாம் என்ன படிக்கிறோம்? We have also a more sure word of prophecy, whereunto ye do well that ye take heed, as unto a light that shineth in a dark place. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விழிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது உங்களுக்கு நலமாயிருக்கும். Until the day dawn and the day star arise in your hearts. பொழுது விடிந்து விழிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் வரைக்கும். So here we have read until the day breaks. பொழுது விடியும் வரைக்கும் என்று நாம் படிக்கிறோம். What we do, this also speaks about the morning. இதுவும் கூட பொழுது விடுகிற நேரம் என்பது காலை நேரத்தை தான் காட்டுகிறது. And it also speaks about the coming of our Lord Jesus Christ. இங்கே இது கர்த்தராகிய இயேசுவின் வருகையை குறித்து பேசுகிறது. Until the day dawn and the day star arise in your hearts. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். But where we should be seen until the morning break. இந்த பொழுது விடியும் வரைக்கும் இவர்கள் எங்கே எந்த நிலவரத்தில் காணப்பட வேண்டும்? Until the Jesus turns into his glory, where we should be seen. இயேசு தம்முடைய மகிமையில் திரும்பி வரும் வரைக்கும் நாம் எங்கே காணப்பட வேண்டும்? We should be seen in 3 places. நாம் 3 இடங்களில் காணப்பட வேண்டும். 3 places we should be seen. I will show you from the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து இயேசு வரும் வரைக்கும் நாம் காணப்பட வேண்டியதான 3 இடங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். Take your Bible in your hand and come to the book of Song of Solomon chapter 4 and verse 6. உங்களுடைய வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு உன்னத பாட்டின் புத்தகம் 4 திருப்பி 6 கவனியுங்கள். Here we read two places where we should go until the day break. பொழுது விடியும் வரைக்கும் நாம் செல்ல வேண்டியதான 2 இடங்களை நாம் இங்கே படிக்கிறோம். Until the day break and the shadows flee away, I will get me to the mountain of myrrh and to the hill of frankincense. பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். So brother sister, until the day break, where we should be seen? பொழுது விடியும் வரைக்கும் நாம் எங்கே இருக்க வேண்டும்? Before the coming of Lord Jesus Christ, where should we seen? கர்த்தருடைய வருகை வரைக்கும் நாம் எங்கே காணப்பட வேண்டும்? Mountain of myrrh. வெள்ளை போல மலையில். That speaks about the mountain of suffering.